தற்போது ஒரு அண்மை செய்தி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையாது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையாது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையாது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையாது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு இல்லை என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் மழை குறைய ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தமிழ்நாடு கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. தொடர்ந்து வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி இது நகரக்கூடும். அதற்காக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலுவடையும் வாய்ப்பு இல்லை என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தமிழ்நாடு கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இந்த நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையாது என்ற அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. இது வடகிழக்கு பருவமழையினுடைய 2ஆம் சுற்று மழையினுடைய அளவுதான். இருந்தாலும் அடுத்தடுத்த சுற்றுகள் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்திற்கு மிக நல்ல மழையை கொடுக்கக்கூடிய நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பருவம். அது அடுத்தடுத்த சுற்றுகளில் அந்த மழைப்பொழிவினுடைய அளவை நாம் காணலாம். இருப்பினும் தமிழகத்தினுடைய அந்த வட தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை முதலான வட தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையையும் கொடுத்திருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை தொடர்ந்து விட்டு விட்டு பெய்யக்கூடிய ஒரு வானிலையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மிதமான மழை பெய்து வருகிறது. சில பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது. மாலை வேளை மற்றும் இரவு நேரங்களில் மழையினுடைய அளவை பொறுத்துதான் அடுத்தடுத்த நாளுக்கான அந்த வானிலை தரவுகளை எல்லாம் பெற முடியும் என்ற ஒரு ரீதியிலே எப்படி இருந்தாலும் வட தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி லாவண்யா.